எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கனஜீவாமிர்தம், அதாவது சாணி, கோமியம், அப்புறம் இன்னும் இதில் வர கசுடு, அதாவது அமில கரைசலெல்லாம் போட்டோம்னா அந்த கசுடுலாம் எடுத்து இதில் போட்டு நல்லா மக்க வச்சுருந்துருக்கோம் 1 மாதமாக. இப்போ இது கூட மண்புழு உரம், இது என்கிட்ட மண்புழு உரம் இருக்குது. ஸோ இந்த மண்புழு உரத்தையும் இதில் போட்டு கலந்து ஒன்றாக்கி இப்போது 25 நாளான நம்ம குறுவை பயிருக்கு ஒரு வாட்டி மறுபடி போட போகிறோம். இது நடவு நட்டு ஒரு 30வது நாள், 3வது நாள் நம்ம போட்டோம். அதோடு இப்போ தான் போடுறோம். இது கனஜீவாமிர்தம் மற்றும் மண்புழு உரம் ரெண்டுத்தையும் கலக்கிறோம். இப்போ அந்த சாண உரம், அதாவது கனஜீவாமிர்தம் அப்படின்றத போட்டுட்ருக்காங்க. இதுதான் அது, ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கநீர். இப்போலாம் நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இயற்கை விவசாயம், ஆர்கானிக் விவசாயம் அப்படின்னு நான் சொல்கிறதே மறந்துட்டேன். நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போ ஒரு 6 வருஷம் ஆகிடுச்சு இந்த களைக்கொல்லி, தீனி, உரம் இதெல்லாம் போட்டு பயிர் நட்டு கரெக்டாக ஒரு 25 நாள் ஆகுது. பயிர் நல்லா தான் இருக்குது. உரம் போடாமலே நம்ம வளர்க்க முடியும். அதை யாரும் இன்னும் நம்பலை. நட்டுட்டு ஒரு அடி உரமாக இதே கனஜீவாமிர்தத்தை போட்டு போனேன். இப்போ மறுபடியும் ஒரு 20வது நாள் களை எடுத்துகிட்டு போட்டுட்ருக்கேன். இது அன்னமழிகை வயல், அங்கே இருக்கிறது பூங்காறு, அங்கே இருக்கிறது மைசூர் மல்லி, எல்லாமே சூப்பராக இருக்குது. இது அன்னமழிகாவது கொஞ்சம் உலம் இருந்தனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கிளப்பு கம்மியாக இருக்குது. ஆனால் மைசூர் மல்லி, பூங்காறு செம்ம கிளப்பு சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம பஞ்சகாவியா, மீன் அமிலம் இதுக்கப்புறம் தான் அடிக்கணும்.